நம்மளோட கவர்மெண்ட்ல இருந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கு. அது என்ன ஸ்கீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊருக்கு போய் முகாம் போடுவாங்க. அந்த முகாம்ல நம்ம கலந்துக்கிட்டு ரேஷன் கார்டு அப்ளை பண்றது, மகளிர் அமௌண்ட் ஏறலைன்னா அதுக்கு நம்ம மனு கொடுக்கலாம். நம்மளோட ஆதார் கார்டு, பேன் கார்டு ஏதாவது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும், நம்ம எதுனாலுமே அந்த முகாம்ல கலந்துக்கிட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. நீங்களும் அந்த முகாம்ல கலந்துக்கிட்டு ஏதாவது அப்ளை பண்ணியிருப்பீங்க, அப்படி இல்லைன்னா சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அப்ளை பண்ணிட்டு அதோட விட்டுருப்பீங்க. அந்த நீங்க கொடுத்த மனு இப்போ என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, இந்த ஒரு வெப் லிங்க் மூலயமா அதோட ஃபுல் டீட்டெயிலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது என்ன வெப் லிங்க்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா அந்த வெப்சைட்குள்ளே போயிடும். அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் இதை மாதிரி தான் இருக்கும். இதுல திட்டத்தை பற்றி முகாம் விவரங்கள், சேவை மற்றும் திட்டங்கள், புகைப்படங்கள், வீடியோக்கள் அப்படிலாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து முகாம் என்னென்ன டேட்ல எல்லாம் போடுறாங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, முகாம்களின் விவரம் அறிய அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா மாவட்டத்தோட பேரும் வரிசையா கொடுத்துருப்பாங்க. அதுல உங்களோட மாவட்டத்தோட நேம் இருக்கு அப்படின்னா அதுக்கு நேரா இருக்க பதிவிறக்குக அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்னென்ன டேட்ல உங்க ஊர்ல முகாம் போடுவாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து நீங்க முகாம்ல கலந்துக்கிட்டு ஏதாவது மனு கொடுத்துருக்கீங்கன்னா அந்த மனு என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு பாக்குறதுக்கு தங்களின் மனுவின் நிலையை அறிய அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல வந்து டேக் கிரீவன்ஸ், ஃபைல் ஏ கிரீவன்ஸ், லாகின் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கும். அதுல வந்து ட்ராக் கிரீவன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது வந்து சைன்இன் பண்ற பேஜ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சைன்இன் பண்ணிக்கணும். சைன் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட நேம் கேட்டிருப்பாங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் நேமையும் லாஸ்ட் நேமையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை இந்த பாக்ஸ்ல என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு வெரிஃபை அண்ட் சைன் அப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து லாகின் ஆயிரும். நெக்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல ட்ராக் கிரீவன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ல போனோம்ல, அதுல மறுபடியும் போயிட்டு உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணிட்டு வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பேஜ் வரும். இந்த பேஜ் தான் உங்களோட மனு வந்து இப்போ என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து எனது கோரிக்கை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அது என்னன்னா நீங்க கொடுத்த மனு என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது. அப்புறம் வந்து ஏதாவது நிலுவையில இருக்கு அப்படின்னா அந்த 2வது ஆப்ஷன்ல போய் தெரிஞ்சுக்கலாம். நீங்க கொடுத்த மனு வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த முடிவுற்ற அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஆப்ஷன்ல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்குன்னா மை ஆன் ஹோல்டு கிரீவன்ஸ் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன்ல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து காலதாமதம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு எதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு அதோட ஃபுல் டீட்டெயிலையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.